ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக உதவி பண்ண நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபிதா ஜோதி நம்ம தங்கச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கெர்ஷோம், அப்புறம் பிரபாகரன், கார்த்திக், இந்த 4 பேரும் வந்து உதவி பண்ணிருக்காங்க. 4 எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதாவது பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டைல்ல பாடம் எடுத்தாவது புரியுறதா? ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாடம் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு மண்டையெல்லாம் ஏறி இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டைல்ல நம்ம லாங்குவேஜ்ல பாடம் எடுத்தாதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். அது என்ன பாடம்னு பாத்தீங்கன்னா, டே திமுக என்னடா கீச்சுது, என்ன கீச்சுது சொல்லி பார்க்கல, என்ன கீச்சுதுன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல கேக்குறாங்க. கேட்கறதுலாம் யாராருன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பால்வடி பசங்கிறானுங்க பாத்தியா, அந்த பசங்க. அப்ப 2வது இந்த தம்பிங்கிறானுங்க பாரு, அந்த ஃப்ராடு கூட சுத்தி ஃப்ராடு, அந்த தம்பிங்க அவனுங்க, அப்புறம் வந்து சங்கிங்க. இந்த 3 பேர் தான் வந்து திமுக என்ன பண்ணிச்சு, திமுக என்ன சாதனை பண்ணிச்சு, அழிச்சதுக்கு காரணமே, தமிழ்நாடை வந்து அழிச்சதுக்கு காரணமே திமுக திமுக தான் சொல்றவங்களுக்கெல்லாம் இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. டேய், நீங்களாம் என்ன பண்ணுங்க, காதுல இயர் மிஷின் போட்டுக்கோங்க, கண்ணு தெரியாதவனா என்ன பண்ணுங்க, கண்ணாடி போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்ற வேற விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா கேட்டுக்கோ. திமுக என்ன பண்ணிச்சா? திமுக தாண்டா தமிழ்நாடையே வந்து உருவாக்கிச்சு. எப்படி தெரியுமா சொல்றேன்? இப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன் கேளு. அரசு போக்குவரத்து கழகம் அரசுடைமை ஆக்கியது திமுகடா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் சரியா வராது, ஸ்ட்ரைக் வரும், அந்த இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் சம்பளம் சரியா போனன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து அரசு வேலையா மாத்துது, அரசுடைமை மாத்துது திமுக. அப்புறம் பார்த்தோம்னா இருமொழி கொள்கை, அந்த இருமொழி கொள்கைக்காக உண்மையா போராடுறது, இப்ப வரைக்கும் போராடுறது யாருன்னு பார்த்தோம்னா திமுக. உங்களுக்கு எல்லாம் இருமொழி கொள்கைன்னு என்னன்னே தெரியாது, திமுகவால தான் தெரிய வச்சாங்க. 3வது குடிசை மாற்று வாரியம். குடிசை மாற்று வாரியம்னா தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? ரோட்ல வந்து குடிசை கட்டி வாழ்ந்துட்டு மழையில வந்து அந்த குடிசைலாம் பிஞ்சுன்னு போயிடும். அப்பெல்லாம் மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுக்குன்னு ஒரு வாரியத்தை கொண்டு வந்து ஒரு மாடி வீட்டுல வாழ வச்சது யாரா? கலைஞர்ரா. 4வது பெண்களுக்கு சொத்துரிமை. அப்பெல்லாம் வந்து பெண்களுக்கு என்ன சொத்து, கல்யாணம் பண்ணி வச்சா கிளம்பு, அதுக்கப்புறம் வந்து சொத்து கிட்டுல ஒன்றும் கிடையாது. ஆனா பெண்களுக்கும் வந்து சமபாதி சொத்துரிமை கொடுத்தது யாரு? திமுகடா. நம்மளுடைய தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை, அதாவது தமிழ் நல்லா படிக்கணும், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அரசு பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் வந்து படிக்கணும். ஏன்னா காசு இல்லைன்னா அவங்களால படிக்க முடியாது. அதுக்காக தான் அரசு பள்ளியில வந்து படிக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்காக அரசு பணியில் முன்னுரிமை கொடுத்தது யாரு? இந்த திமுக கவர்மெண்ட். அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். கொரோனா டைம்ல வந்து எல்லாம் வெளியே போக முடியாது, அதுக்காக பார்த்தோம்னா இல்லத்தை தேடியே வந்து கல்வி கொடுக்குற திட்டம் வந்து அப்பதான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இலவச பஸ் பாஸ் திட்டம். இதெல்லாம் வந்து நீங்களாம் வந்து படிக்கிற காலத்துல இருந்து ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்களா? யாரு குத்துன்னு நினைச்சிருப்பீங்க? தெரியுமா அது உங்களுக்கு யாரு குத்துன்னு சொல்லிட்டு? இந்த திமுக கவர்மெண்ட் தான். அப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது யாரு? இப்ப போறீங்களே ஐடி இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு யாரு எடுத்துட்டு வந்தா? இதுவும் திமுக அரசு தாண்டா, முட்டா பசங்களா. அப்புறம் வந்து தமிழகத்தில் வந்து கை ரிக்ஷாக்களை வந்து ஒழித்தாங்க. அப்பெல்லாம் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்களா? நீங்களாம் பிறந்திருப்பீங்களா? எங்கன்னா தெரியும், அந்த பால்வாடி பசங்கள்லாம் அப்பெல்லாம் வந்து நம்மளெல்லாம் வந்து ரிக்ஷா கையில போட்டு இழுத்துன்னு போவாங்க. அது இப்ப எங்கேயாவது பார்க்க முடியுதா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் பார்க்க, அதையும் ஒழிச்சது யாரு? திமுக அரசு தான், கலைஞர் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி அது இப்படி ஒரு விஷயம் இருந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாதுல, அந்த போட்டோ பாரு. அப்புறம் வந்து நமக்கு நாமே திட்டம், சுயசார்பு, நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம், அதாவது நிலம் இல்லாதவங்க பார்த்து ஏழைங்களா, அவங்கள நிலம் கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? திமுக கவர்மெண்ட். அப்புறம் வந்து 108 ஆம்புலன்ஸ் திட்டம், அதையும் கொண்டு வந்து திமுக தான். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்ற திட்டம். அப்பெல்லாம் வந்து ஐயருங்க தான் போக முடியும், இப்ப வந்து யார் வேணா வந்து அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வந்தது யாரு? அப்பெல்லாம் கோயிலுக்குள்ள தாண்டா வந்து இந்த சாதியை பாகுபாடு பண்ணுவானுங்க. நீ எல்லாம் உள்ளே விடுறது வெளியே போன்னு சொல்றவங்க. ஆனா இப்ப பாத்தியா, நம்ம வந்து அவங்கள வெளியே போன்னு சொல்றோம். சோ அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? திமுக அரசு. அப்புறம் கிராமந்தோறும் நூலகம். அந்த கிராமத்துல எல்லாம் வந்து எங்க லைப்ரரி எல்லாம் இருக்க போகுது, அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த திட்டத்தையும் கிராமத்துல இருக்கிறவங்களும் அந்த நூலகத்தை கொண்டு வரணும்ன்ற அந்த யோசனையை வந்து கொண்டு வந்து அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? திமுக அரசு. அப்புறம் வேளாண் கடன் தள்ளுபடி, சமத்துவபுர திட்டம். சமூகப்புற திட்டம்னா என்னன்னு தெரியுமா?
அதாவது எல்லா சாதிகளும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து குடியிருப்பு கட்டி கொடுத்தாரா கலைஞர். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்புறம் வந்து இலவச கல்வி திட்டம், இலவச கல்வி திட்டம். ஆனா நீங்க இன்னும் பேசுறீங்க, இன்னும் கல்வினை இலவசமா கொடுக்கப்படுதுன்ற. இந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற எஜுகேஷனை விட சிறப்பான எஜுகேஷன் வேற யாருமே கிடையாதுரா. இதான் உண்மை. நீங்க வந்து ரெக்கார்டு கூட எடுத்து பாருங்க. அரசு பள்ளியில படிக்கும் மாணவர்கள் தான் வந்து சிறப்பா படிக்கிறாங்க. மார்க் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகமான மார்க் எடுக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்க நீங்க. அப்புறம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகை, யாருமே இதை வந்து கொண்டு வந்ததே முடியாது. ஆனா வந்து சில நாய்களை அதை பத்தி என்னன்னு தெரியாம 1000 ரூபாவை நீயே வச்சுக்கோ, அவனு வச்சுக்கோ. அந்த 1000 ரூபாய்க்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாய் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. இது பெண்களுக்காக அவங்களோட உரிமை தொகையா கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து தன்னுடைய அதாவது பிடிச்ச வந்து வேலைகளில் வந்து அவங்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் என்னன்னு தெரியுமா? மருத்துவமே வீடை தேடி வரும், அவங்களை தேடி வரும். ஸோ அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தது யாரு? திமுக அரசு. அப்புறம் கலைஞர் கைவினை திட்டம், மகளிர் சுய உதவி குழு திட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கடன் தள்ளுபடி. கடன் வாங்கியிருப்பாங்க, கட்ட முடியாம இருக்கும், அவங்களாம் வந்து தள்ளுபடி பண்றாங்க. அதுவும் வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நியமன பதவி, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பதவி வழங்கணும், அவங்களுக்கும் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது தான் இந்த திட்டம். இதெல்லாம் வந்து நீங்க சிந்திச்சிட்டு கூட மாட்டீங்கடா எவனுமே. அப்புறம் வந்து விண்வெளி தொழில் கொள்கை, அப்புறம் திருமண உதவி திட்டங்கள், அப்புறம் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் எல்லாம் வந்து யாராச்சும் யோசிச்சிருப்பாங்களாடா? யாராச்சும்? ஏடா படிக்கும் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வந்து காலைல சாப்பிடாம வருவாங்கடா. அதெல்லாம் வந்து மாத்தணும். நீ படி, நான் உங்களுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றேன். ஏன்னா காலைல டைம் இருக்காது அவங்களுக்கு. அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க, புள்ள சாப்பிடாம வரும், மதியானம் சாப்பிடும், அப்புறம் நைட்டு சாப்பிடும், ஆனால் காலைல சாப்பிடாது. ஆனா காலைல சாப்பிட வைக்கணுன்ற நோக்கத்தோட வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த ஏழை மாணவர்கள்லாம் வந்து காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா இது வரப்பிரசாதம். அப்புறம் உழவர் சந்தை திட்டம், சுயமரியாதை திருமண திட்டம், சாதிய ஒழிப்புக்காக வந்து சுயமரியாதை திருமண திட்டம் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 12,000க்கு மேல வந்து திருமணம் நடத்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னுயிர் காப்பம் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன திட்டம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது அது என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா, அது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்துக்குள்ள ஆகிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அதாவது அரசு உதவி பெறும் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளும் வந்து இதெல்லாம் இருக்கு. இது வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் உயிர்களை வந்து காப்பாத்திருக்காங்க. ஃப்ரம் 2021 டு இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா சராசரியா 2 லட்சம் பேரை வந்து உயிரை காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்துல அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கும் மாணவர்கள் அடுத்தது மேற்படிப்பு போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தோன்னா மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்கும் திட்டத்தை வந்து கொடுத்தது யாரு? திமுக அரசு. நான் இவ்வளவு திட்டத்தை பத்தி சொன்னேன்னு எனக்கு ஆப்போசிட்டா எவனாச்சும் ஒருத்தன் இந்த மாதிரி திட்டத்தை வந்து நாங்க அதிமுக அரசோ இல்ல வேற எந்த வெளியூர்லயோ அந்த அரசு இந்த அரசு பண்ணிதுன்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் ஆப்போசிட் வீடியோ நீங்க போடுங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ திட்டத்தை வந்து செயல்படுத்தி கேட்குறீங்க பார்த்தீங்களா கேள்வி, திமுக என்னடா பண்ணுச்சு, திமுக என்னடா பண்ணுச்சு, திமுக என்னடா பண்ணல நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், இவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்து மக்களும் அதை தமிழ்நாடையும் சரி முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம பண்றது கொண்டு வர திட்டத்தெல்லாம் வந்து வேற ஊருக்கார வந்து காப்பீடிச்சு பண்ணிட்டு இருக்கான். இதை விட என்ன பெருமை வேணும்? ஓப்பன் சேலஞ்சு. இதே மாதிரி வீடியோவை நீங்க ஒரு வீடியோ முடிஞ்சா போடுங்க பார்க்கலாம்.